ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கண்டினியூஸாக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக எப்படி வாசம் புரியணும், அதற்கு என்ன பண்ணலான்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எனக்கு நிறைய வீண் செலவுகள் ஆகுது, வீண் விரயங்கள் வந்து ஆகுது, தேவையில்லாத செலவுகள் வந்து ஆகுதுன்றவங்க கூட இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் வந்து தரித்திரம் நீங்கி மகாலட்சுமி வந்து நிறைந்து இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை வந்து வாரந்தோறும் வரும் வெள்ளிக்கிழமையில தான் நம்ம செய்யணும். வெள்ளிக்கிழமை வந்து வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திட்டு மகாலட்சுமியுடைய திருவுருவ படத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு இது போல் ஒரு எல்லோ கலரில் கிளாத் எடுத்துக்கிட்டு அதில் வந்து சிறிதளவு கல்லுப்பு வந்து அதில் வச்சுக்கோங்க. கல்லுப்பு வந்து நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல்லுப்பாக இருக்கக்கூடாது. பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக நீங்கள் வச்சுக்கலாம் தனியாக வாங்கி. அதுக்கப்புறம் 3 மிளகு வச்சதுக்கப்புறம் இந்த நாட்டு மருந்து கடையில் வந்து வசம்பு இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் வாங்கிக்கிங்க. இதில் சேர்த்துருக்க இந்த 3 பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் புரிகிறது தான். இந்த 3 பொருட்களையும் நம்ம ஒரு மூட்டையாக கட்டி அதை வந்து மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். எப்பவும் போல் எல்லா விளக்கும் ஏற்றுவோம் இல்லையா, நம்ம வெளியில் நிலவாசல்லேருந்து எல்லா விளக்கும் வந்து நம்ம ஏற்றி வச்சுக்கலாம். நான் வந்து லக்ஷ்மி குபேரர் படத்துக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமிக்கு வந்து அக்ஷய பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த இடத்துல தான் நான் வந்து இந்த இதுவை வச்சுருக்கேன். மகாலட்சுமிக்கு படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்காவது நம்ம ஏற்றணும். அந்த விளக்கு வந்து நான் அகல் விளக்கு ஏற்றிருக்கேன். விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததும் தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கற்பூர ஆரத்தி காமிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து அந்த நம்ம மூட்டை கட்டி வச்சுருக்கோம்ல, அதை சும்மா லைட்டாக காமிச்சிட்டு மறுபடியும் அதே பிளேஸ்லேயே நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி அந்த முடிச்சு அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இது போல் புகை போடுறதுக்கு நம்ம வச்சுருப்போம். சாம்பிராணி புகை போடுறதுக்குன்னு இந்த சாம்பிராணி கரண்டியில் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பச்சை கற்பூரம் துண்டு அதை வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் கொஞ்சம் சிறிதளவு அதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம அதை ஏற்றிக்கலாம். அந்த கற்பூரத்தை வந்து அதில் ஏற்றணும். அது நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக்கி வரும்போது தேன் வந்து ஒரு கொஞ்சம் அளவுக்கு இந்த யாகம்லாம் வளர்க்குறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெய், தேன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தேன் வந்து கொஞ்சம் சிறிதளவு வந்து நம்ம எடுத்து அதில் விட்டுக்கணும், சாந்தப்படுத்துறதுக்காகன்னு சொல்லுவாங்க. இந்த கிளாத்தில் வந்து தீப்பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கற்பூரம் வச்சு ஏற்றலாம். கற்பூரம் ஒரு 2-3 வந்து வச்சு ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது அது நல்லா ஃபுல்லாக தீப்பிடிச்சிடும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கல்லுப்புலாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி பொரிஞ்சு வரா மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதில் போட்டிருக்கிற அந்த மிளகு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வசம்பு இப்படி பேர்ன் ஆகி வரும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவிலில் வந்து யாகம்லாம் வளர்ப்பாங்களே அந்த மாதிரி நறுமணம் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த நெருப்பு வந்து கொஞ்சமாக செட்டில் ஆகும் பொழுது அதிலிருந்து வர புகையை வந்து நம்ம வீடு முழுவதும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலவாசல்லேருந்து காட்டிட்டு வரணும். நிலவாசல், பூஜை அறை, அப்புறம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக காட்டி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் பூஜை அறைக்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும். இப்போ ஆல்மோஸ்ட் அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுவதும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த தீபக்கால் முன்னாடி நம்ம உட்காந்துக்கிட்டு மகாலட்சுமி தாயாரை வந்து மனதார நினச்சி நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், என்னென்ன வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நமக்கு சரியாகணும்னு சொல்லிட்டு மனதார மகாலட்சுமி தாயாரை வந்து நம்ம வேண்டிக்கணும். இப்போ கோவிலெல்லாம் யாகம் வளர்க்கும் போது நம்ம ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம் இல்லையா, அதே போல் நம்ம வீட்லேயும் இது மாதிரி நம்ம வேண்டிக்கலாம். இது போல் நம்ம தொடர்ந்து ஒரு 3 வெள்ளிக்கிழமை வந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக நீங்கி மகாலட்சுமி வந்து நிரந்தரமாக நம்ம வீட்டில் வந்து வாசம் புரியுவாங்க. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.